ஓகே, போலீஸ் பெருசா என் படத்துல இல்ல. இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான் தமிழ் சினிமாவில். உங்க இதுல எப்ப எதிர்பார்க்கலாம் சார்? வரும், ஆனா கொஞ்சம் வந்தா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் பக்கத்துல தான் நாங்கள் நிற்போம். அதனால டெஃபினட்டா அந்த சைட்ல இருந்து தான் பார்ப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். யூத் வந்து இப்போ இவர் தனஞ்சய் சார் சொன்னார், இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு கேட்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து நானும் சின்ன படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். எப்பவுமே நம்ம ட்ரெண்டை நோக்கி போகக்கூடாது அப்படிதான் நினைப்பேன். இப்போ வந்து யூத் இப்போ என்னன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. செந்தில் சாருக்கு வாழ்த்துக்கள், நாராயணசாமி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள் வட்டத்தில் இணைஞ்சு என் கூட வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் பைசன் ஒரு பெரிய வெற்றி படமாக எனக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் அவங்களோட சேர்ந்து நான் நிறைய ஒர்க் பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்குது. அண்டு அதே நேரத்தில் ஒரு நண்பர்களாக என் கூட வந்து சேர்ந்து இணைஞ்சு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்னு வந்து சமீப கால டைம் வந்து சினிமா பற்றி நாங்கள் தொடர்ந்து நிறைய பேசிகிட்ருக்கோம். அண்ட் அந்த வகையில் என்னுடைய குழுவில் அவங்களும் இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் இந்த படம் பார்த்துட்டேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த 3 ஃபீமேல் லீட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சங்கீதா மேம், அப்புறம் பவானி, அபர்ணா எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் பரத் சாரும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லர். அது ஸ்டேஜ் பண்ண விதம், அப்புறம் அந்த கதை சொல்லப்பட்டது என்னென்னா, இப்போ ஒரு சிறை எடுத்துக்கிட்டோம்ல, சிறை வந்து சமீபத்தில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். ஒரு சின்ன கண்டென்ட் தான். டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருமே டெக்னீஷியன் வந்து ரொம்ப ஒரு அந்த படத்தை வந்து ரொம்ப கிளியராக வந்து மக்கள்கிட்ட சொன்ன விதம் வந்து ஒரு பெரிய அளவில் ரீச் ஆச்சு. ஸோ இந்த படமும் அப்படி ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஜய் கார்த்திக் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது உங்களோட ஆக்டிங் அண்ட் உங்களோட லுக் அண்ட் உங்களோட ப்ரெசன்ஸ். அண்ட் டெஃபினட்டாக அது வந்து மக்களுக்கு பிடிக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு தெரில, ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அண்ட் சாம்சியஸ், உங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து உண்மையிலேயே இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது. படம் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த யூஸ் பண்ண அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த டோன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்டு கடைசி வரைக்கும் வந்து அது நம்மளை ஹோல்ட் பண்ணுது, அந்த படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு ஹோல்ட் பண்ணுது. அண்டு இந்த படம் க்ரைம் த்ரில்லர் லெவலுக்கு வந்து நிச்சயமாக ரொம்ப நல்ல படமாக அமையும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமாகவும் அது இருக்கும். பெரிய வெற்றி படமாக இந்த படம் வந்து அமையும். ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் சின்ன படங்களை வந்து மக்கள் நிறைய விரும்பி பார்க்குற ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்காங்க, நிறைய கொண்டாடுறாங்க. அண்ட் அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா சில டிஃப்ரென்ஸ் இருக்குது, சில படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு தொடர்ந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி சின்ன படங்கள் தொடர்ந்து மக்கள் பெரிய ஆதரவு தராங்க. குறிப்பாக நேற்று ரிலீஸ் ஆன யூத் வந்து இப்போ இவர் தனஞ்சய் சார் சொன்னார், இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு கேட்குறப்போ வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தொடர்ந்து நானும் சின்ன படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அண்ட் வந்து இன்னும் என்னோடய ப்ரொடக்ஷனில் 2 படம் இந்த வருஷத்துலேயே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். ஓடிடி நிறுவனமோ இல்லை மற்றதோ வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலன்றது வந்து செகண்டரி தான். பட் ஆனால் தியேட்டர் தான் வந்து எங்களுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கை. தயாரிப்பாளர்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து முக்கியமோ, அதே நேரத்தில் அது வந்து எங்ககிட்ட திருப்பி வரணுன்றதும் ரொம்ப முக்கியம். ஆனால் அது மக்கள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி வர சின்ன படங்கள் இன்னைக்கு சூழலில் வந்து மக்கள் கொண்டாடுறது, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறது, சின்ன சின்ன படங்கள் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறது. குறிப்பாக சிறையோட கலெக்ஷன் வந்து உண்மையிலே பெரிய நம்பிக்கை தருது. லலித் சார் நிச்சயமாக வந்து அந்த கலெக்ஷன், ஏன்னா வந்து படம் முன்னாடியே படம் ரிலீஸ் முன்னாடியே நாங்கள் பார்க்குறப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து படம் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பெருசாக இல்லை. ஆனால் ஒரு நல்ல படமாக இருக்கும், ஒரு வணிக ரீதியாக வெற்றி படமாக இருக்கும்னு நம்ம யோசித்தோம்.
ஆனால் அதை மீறி வந்து கமர்ஷியலாக அண்ட் வந்து இவ்வளோ மக்கள் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. முந்தானத்து கூட பார்த்தேன், தியேட்டர் ஓடிட்டுருக்கு, சிறை வந்து ஓட்டிருக்கு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை ஆக்சுவலி. அந்த மாதிரி சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குற இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்து சின்ன படங்களாக இருக்கட்டும், பெரிய படங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு பிடிச்சதுன்னா பெரிய லெவலில் கலெக்ஷனை வந்து பார்க்க முடியும். ஆனால் தமிழ் சினிமாவில் அப்படியே நிகழலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு வந்து இருந்தது. ஆனால் இப்போ இந்த மாதிரியான படங்கள் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் ஆகி மக்கள் கொண்டாடுறப்போ வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது. அந்த நம்பிக்கை காளிதாஸ் 2லையும் வந்து தொடரணும். இந்த படத்தை வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டு கதை மேலே நம்பிக்கை வச்சு அண்ட் வந்து டைரக்டருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு வந்து நன்றி. அண்ட் டைரக்டர் மற்றும் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப கன்வின்சிங்கான, ரொம்ப என்கேஜிங்கான ஒரு க்ரைம் த்ரில்லராக கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். மகிழ்ச்சி. Thank you sir, that's really sweet of you. நிறைய பாயிண்ட்ஸ் அப்படியே பக்காவா சொல்லியிருக்கீங்க. இப்போ வர அந்த அப்கமிங் டைரக்டர்ஸ், நிறைய புது புது டைரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? எப்பவுமே நம்ம ட்ரெண்டை நோக்கி போகக்கூடாது அப்படி தான் நினைப்பேன். இப்போ வந்து யூத், இப்போ என்னென்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய லவ் படம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 லவ் படம் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ எல்லா லவ் படமும் ஓடுமா அப்படின்னு தெரியல. கண்டென்ட் பேஸ் பண்ணி இப்போ நிறைய சின்ன படங்கள் வரப்போ வந்து இப்போ சிறை மாதிரி, இப்போ காளிதாஸ் 2 மாதிரியான படங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இப்போ கனத்த காணும் கூட வந்து அப்படிதான் நான் நினைக்கிறேன். பிரபு சார் வந்து வந்திருக்காரு. அண்ட் வந்து ஸோ என்னென்னா, ட்ரெண்டை நோக்கி போகாமல் நம்முடைய கிரியேட்டிவ் அண்ட் வந்து மக்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் நம்ம நினைக்கிற ஸ்கிரிப்டை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உருவாக்குனா டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நானும் அப்படி இருந்து தான் வந்தேன். அட்டகத்தின்ற படம் வந்து ட்ரெண்டு, அப்போ ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படம் எடுத்து ஜெயிச்சு உள்ளே வந்தவன் தான் நான். ஸோ அவங்களோட கிரியேட்டிவ் பலத்தை ஸ்ட்ராங்காக நம்பினாங்களாவே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். என்றைக்குமே போல்ட் அண்ட் ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு டைரக்டர் நீங்கள். அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து போலீஸு. அண்ட் உங்கள் படத்தில் போலீஸ்க்கு என்றைக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இல்லையா? எப்பவுமே கொடுப்பீங்க. போலீஸ் ஓகே, போலீஸ் பெருசாக என் படத்தில் இல்லை. இருந்தாலும் வந்து போலீஸ் வந்து ரொம்ப முக்கியமானவங்க தான் தமிழ் சினிமாவில். உங்கள் இதில் இப்போ எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? தெரியலையே எனக்கு. நான் என்ன போலீஸை யோசிச்சு நான் எந்த கதையும் எழுதல. அப்போ எப்போ அது வரும்னு எதிர்பார்க்கலாம்? வரும், ஆனால் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா பாதிக்கப்படுற மக்கள் பக்கத்தில் தான் நாங்கள் நிற்போம். ஸோ அதனால டெஃபினட்டாக அந்த சைடில் இருந்து தான் பார்ப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல காவலர்களும் இருக்கிறாங்க. அண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து, நான் ஏற்கனவே சிறையில் கூட அதான் சொன்னேன். காவல் நிலையங்களில் ஒரு சாமானிய மனிதன் போயிட்டு நின்று பேசுகிற அளவுக்கான ஒரு சுதந்திரமோ விடுதலையோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற அச்சமற்ற உணர்வோ இங்கே இல்லை. அதனால் ரொம்ப சாதாரணமாக நம்மலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைய முடியாது. அப்படி ஒரு பெரிய இடைவெளி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. மேபி அது குறைஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார், தேங்க்யூ. நீங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க, பாயிண்ட் டு பாயிண்டாக சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ரஞ்சித் சார் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி சார், நன்றி.